வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு ஆண்டி ஒரு கருவண்டு கதை சொல்லலான்னு வந்திருக்கேன். அங்கே ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு கருவண்டு கூடு கட்டி வச்சுருந்தது. அந்த கூட்டில் முட்டை வச்சுருந்தது. அந்த முட்டையிலேருந்து ஒரு சின்ன கருவண்டு வெளியே வந்தது. அந்த கருவண்டு அவங்க அம்மா தானே பார்த்துக்குவாங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த கருவண்டுக்கு அந்த கூட்டிலேயே உணவு கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த அம்மா அந்த கூட்டில் அந்த கருவண்டுவை விட்டுட்டு அது உணவு தேடுறதுக்காக பறந்து கொஞ்சம் பக்கத்தில் தூரத்துக்கு போயிருந்தது. அப்போது இந்த குட்டி கருவண்டு அம்மா கருவண்டு மேலே இப்படி அதோட ரெக்கை விரித்து பறக்கிறத பார்த்ததுமே அதுக்கும் தோணித்து, ஓ இப்படி தான் அம்மா தினம் தினம் எங்கேயோ போகிறாங்க, நாம்ளும் இது மாதிரி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கருவண்டை என்ன பண்ணுச்சு, அதுக்கு இத்தனோண்டு குட்டி ரெக்கை இருந்ததா, அந்த குட்டி ரெக்கையை இப்படி பண்ண பார்த்தது. இப்படி பண்ண பார்த்ததுமே கொஞ்சமாக அது மேலே போச்சு, தொப்புன்னு கீழே வந்துருச்சு. அப்புறம் திரும்பி கொஞ்சம் இப்படி பண்ணி பார்த்தது. திரும்பி அந்த குட்டி கருவண்டு இன்னும் கொஞ்சம் அவசரத்துக்கு போச்சு, அங்கேருந்து திரும்பி விழுந்தது. அப்புறம் அதுக்கு புரிஞ்சிடுச்சு, இப்படி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம பறந்து போவோம் போல இருக்க அம்மா மாதிரியே அப்படின்னு அதுக்கு நல்லா உணர்ந்த வாட்டி அதுவும் இன்னும் கொஞ்சம் பலமாக அதோட ரெக்கையை இப்படி பண்ணவும் அது கூட்டிலேருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க போயிடுச்சு. அங்கேருந்து அந்த மரத்துலேருந்து பறந்து பக்கத்தில் இன்னொரு மரத்துக்கு போச்சு. அந்த மரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்து இன்னொரு மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு போச்சு. அங்கேருந்து பக்கத்தில் போனால் அங்கே ஒரு குட்டி குளம் இருந்தது. அந்த குட்டி குளத்தில் அழகான தாமரைப்பூ மலர்ந்திருந்தது. அந்த தாமரைப்பூவை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா, அது அப்போதான் மலர்ந்த தாமரை போல இருக்கு. அவ்வளோ மனமாக அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு மேலே தண்ணி எல்லாம் பட்டு ரொம்ப கதப்பாக அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு கூட அழகாக இருந்தது. உடனே இந்த சின்ன கருவண்டு அப்படி பறந்து போய் அந்த தாமரை மேலே உட்காந்தது. தாமரையோட நடுவில் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த சின்ன கருவண்டுக்கு நல்ல ஒரு மெத்த மாதிரி இருந்தது போல இருக்கு. அதில் உட்காந்ததுமே அதுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படி இருந்தது. அதுக்குள்ளே என்னாச்சு, சாயங்காலம் ஆச்சு. சாயங்காலம் ஆனதும் என்ன ஆகும், தாமரைப்பூ சூரியன் மறைஞ்சிருவார் இல்லையா. சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னா தாமரைப்பூ குவிஞ்சிரும். தாமரைப்பூ குவிஞ்சதுன்னா உள்ளே யார் மாட்டிகிட்டு இருக்காங்க, குட்டி கருவண்டு. குட்டி கருவண்டுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது திடீர்னு இருட்டி போச்சு, எப்படி நான் வெளியே போவேன், எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, நான் எப்படி போவேன்னு யோசிச்சுது. அப்போது அந்த குட்டி கருவண்டுக்கு எப்படி வெளியே போகிறதுனே தெரியல. அதுக்கு அழுகழுகியாக வந்தது. அழுது அது அங்கேயே படுத்து நல்லா தூங்கிடுச்சு. ஆனால் அது நல்லா கதப்பாக இருக்கு இல்லையா, அங்கேயே படுத்து தூங்கிடுச்சு. அதுக்குள்ளே சாப்பாடு தேடி போனாங்க இல்லையா அம்மா கருவண்டு. அவங்க வீட்டுக்கு பார்த்தாங்க, அந்த கூட்டில் பார்த்தாங்க. கூட்டில் பார்த்தா சின்ன கருவண்டு இருந்ததா அங்கே இல்லை, எங்கே போச்சு அது பறந்து போயிடுச்சு. அம்மா கருவண்டு குட்டி கருவண்டு காணுமேன்னு சொல்லி தேடினாங்க. அந்த மரம் ஃபுல்லாக தேடினாங்க, பக்கத்தில் இருக்க மரத்தில் தேடினாங்க, இந்த பக்கம் தேடினாங்க, எல்லா இடமும் அந்த தோட்டத்தில் தேடினாங்க. எங்கே பார்த்தாலும் கருவண்டு காணும். அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இரவு முழுக்க அந்த அம்மா அந்த தோட்டத்தில் சுற்றி தேடிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே விடியஞ்சே போயிடுச்சு. காலையில் ஆனதும் யார் வருவாங்க, சூரியன் உதயமாகுவாங்களா. சூரியன் உதயமானதும் வெளிச்சம் வருமா, வெளிச்சம் வந்ததும் தாமரைப்பூ மலருமா. தாமரைப்பூ மலர்ந்தா உள்ளே யார் இருக்கா, குட்டி கருவண்டு. குட்டி கருவண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு. அம்மா இப்படி சுற்றி வந்தாங்க இல்லையா. காலையில் ஆனதும் அந்த தாமரைப்பூ மேலே அந்த குட்டி கருவண்டு படுத்திருக்குன்னு பார்த்தாங்க. உடனே பறந்து அந்த தாமரைப்பூ கிட்ட அந்த குட்டி கருவண்டு கிட்ட அதை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. குட்டி கருவண்டு உடனே முழிச்சு பார்த்துட்டு வெளிச்சமாயிடுச்சு, அம்மா வந்துட்டாங்கன்னு அதுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அப்போது அம்மா திரும்பி அதை கூட்டுக்கு பறந்ததும் அம்மா பின்னாடியே அந்த குட்டி கருவண்டும் பறந்து போயிடுச்சு. அம்மா கிட்ட சொல்லாமல் போனால் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடுவீங்களே ஸ்கூலில், நான் ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா, அந்த பாட்டை பாடலாமா இப்போது, நீங்களும் பாடுறீங்களா என்னோட. சின்னஞ்சிறு கருவண்டுக்கு சிறகு முளைத்ததாம், அது சிரித்து கொண்டே உயர பறந்து போச்சுதாம். தன்னந்தனியாக எங்கும் போகக்கூடாது என்று தாய் வண்டு சொன்னதையும் தட்டிவிட்டு
தொட்டுச்சாம். வண்ண கமல பூவில் வண்டு தேனுறிஞ்சுதாம். மாலை பொழுது ஆன உடனே மலரும் குவிந்ததாம். என்ன இது எல்லா பக்கம் இருட்டி போச்சுதே என்று ஏங்கி ஏங்கி அழுத வண்ணம் தூங்கலானதாம். அம்மா வண்டு தண்ணி தேடி அலைந்து தெரிந்ததாம். காலை மலர்ந்த பூவில் குட்டி வண்டு தூங்க கண்டதாம். இனிமேல் எங்கும் போகாதென்று எடுத்தனைத்ததாம். இனி இல்லையம்மா என்று சொல்லி சிறகை விரித்ததாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த கதை? இன்னொரு அழகான கதையோட இன்னொரு முறை வரேன்.